தேசிய கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க டேராடூன் சென்றுள்ள தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நீதிக்காக பாடுபடுகிறோம், உண்மை வெளிவரும் என தெரிவித்துள்ளார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. Sir, what's your opinion, sir? Madras High Court decision, sir. We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மேலும் தகவல்கள். கரூர் துயர சம்பவம் முடிந்து சரியாக 8 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில பல்வேறு நிலைகள்ல தாவேகா வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறது. பொதுநல வழக்குகள் அனைத்தும் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில டெல்லி சென்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தேசிய கூடைப்பந்து போட்டிகள் சப் ஜூனியர் நேஷனல்ஸ் போட்டியுடைய தலைமை விருந்தினர்களாக கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்காக தற்போது உத்தரகண்ட் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். டேராடூன் விமான நிலையத்துல பேட்டி அளித்த போது இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நீதிக்காக போராடி வருகிறோம், விரைவில் உண்மை வெளிவரும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் டெல்லி பயணம் என்பது அரசியல் ரீதியில விமர்சிக்கப்பட்ட நிலையில பல்வேறு கேள்விகளை உண்டாக்கிய நிலையில தற்போது அவர் ஏற்கனவே அவர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சப் ஜூனியர் நேஷனல் பேஸ்கெட் பால் காம்படிஷன்ல துவக்க நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக மட்டுமே அவர் சென்றிருக்கிறார். அரசியல் சந்திப்புகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் அந்த போட்டிகள் துவங்கியிருக்கிறது. அதற்காக உத்தரகண்ட் செல்லும் வரையில டேராடூன் விமான நிலையத்தில் இந்த பேட்டி அளித்திருக்கிறார். இந்த செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில உண்மைக்காக ஒர்க்கிங் இன் ஜஸ்டிஸ், ட்ரூத் வில் கம் அவுட் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது நீதிக்காக போராடி வருகிறோம், உழைத்து வருகிறோம், விரைவில் இந்த சம்பவம் தொடர்பான உண்மை வெளிவரும் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.